ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா அட் இட்ஸ் பெஸ்ட். சினிமா அட் இட்ஸ் பெஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா கோஸ்ட் ட்ரையல். இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு 2024. இது வந்து ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டு திரைப்படங்க. திரைப்படத்தின் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜொனாத்தன் மில்லர். திரைப்படத்தின் ரைட்டர்ஸ் ஜொனாத்தன் மில்லர் அண்ட் ஃப்ளாரன்ஸ் ரோஹேட். இந்த திரைப்படத்தில் ஹேடம் பெஸா ஹமீதா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டஃபிக் பர்ஹான் ஆஃபீஸா, அவர் ஒரு ஆஃபீஸ் ஆஸ் வெல் அஸ் ஆசான் எப்படின்னா அவரை கூப்பிடலாம். ஸோ அவர் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு. சரிங்க, கோஸ்ட் ட்ரையல் என்ன மாதிரி கதைக்கலன்னு பார்ப்பாங்க. இந்த கதைக்களம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து ஃப்ரான்ஸ். பட் ஆனால் வந்து இந்த கதைக்களம் வந்து சிரியன் வாரை மையப்படுத்தி தான். என்னன்னா சிரியாவில் வந்து 2014 வார் பிரேக் அவுட் ஆகிடுது, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதில் வந்து மிக முக்கியமாக ஸ்ரெதியா பிரிசன், அந்த பிரிசனில் வந்து டார்ச்சர் அனுபவித்த படத்தின் நாயகனான அமித். அவன் வந்து ஒரு 2014 டார்ச்சர் அனுபவிச்சுட்டு 2016 வந்து அவன் வந்து ஸ்ட்ராஸ்பார்க்கு வரான். யா ஸ்ட்ராஸ்பார்க் வந்து ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் வந்து ஜெர்மன் இதான். பட் ஆனால் வந்து ஃப்ரான்ஸ் பார்டரை ஒட்டி இருக்கிற ஒரு இடம். ஜெர்மன் அண்ட் ஃப்ரான்ஸ் பார்டரில் இருக்கிற ஒரு இடத்துக்கு பார்த்தா ஸ்ட்ராஸ்பர்க். அங்கே பட் இட்ஸ் இன் ஜெர்மன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா. அங்கே வந்துட்டு அங்கே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோவை காமிச்சு அவங்கள தேடிக்கிட்டே இருக்கான். அந்த ஆளை தேடிக்கிட்டே இருக்கான். இவன் வந்து என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர்ன்றான், ஒரு இடத்துல அண்ணான்றான். ஸோ யாருமே அவனை பார்க்கல அப்படின்றாங்க. அங்கே வந்து ரெஃப்யூஜி ஆயிடுறான். ஆக்சுவலாக அவன் வந்து 2 இயர்ஸ் கழிச்சு இஸ் கமிங் டு ஸ்ட்ராஸ்பர்க் ரெஃப்யூஜி ஆயிடுறான். அங்கே வந்து அவனை ஜெர்மன் ரெஃப்யூஜி கொடுக்குறதா சொல்கிறாங்க. பட் அவனுக்கு ரெஃப்யூஜி வந்து ஃப்ரான்ஸில் தான் வேணுன்றான். அது ஏன்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எங்கே வேணால் ஜெர்மனியில் எந்த நாட்டில் இருந்தா அது வந்து கொஞ்சம் ஒரு மிஸ்ட்ரி இருக்கு வைங்க. பட் அதே மாதிரி வந்து இவன் தேடி வர ஆள் வந்து தேடுறான். இந்த மாதிரி இவனை பார்த்துருக்கீங்க, யாருமே சரியாகவே இவனை எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்றாங்க. பட் இதனிடையில் என்ன ஆகுதுன்னு சொல்லியுமா ஒரு விஷயம் நமக்கு புலப்படுது. அதாவது வந்து இவன் தனியாள் இல்லை, கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 பேர் சேர்ந்த ஒரு டீம் இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சிரியன் வாரில் கிட்டத்தட்ட வந்து இதே மாதிரி அந்த பிரிசனில் டார்ச்சர் அனுபவிச்சவங்க. இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் இருக்காங்க. இதில் இந்த பர்டிகுலர் இந்த டீமில் வந்து 6 பேர். இவங்களோட ஒரே இது என்னன்னா தன்னை இந்த 6 பேரை இந்த இந்த அந்த டார்ச்சரரை கண்டுபிடிச்சி அவனை வந்து எப்படியாவது வந்து பழிவாங்கணும். இதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு கொள்கையாகவே இருக்கு. இப்போ அதில் வந்து ஒன் ஆஃப் த பார்ட் தான் படத்தோட நாயகன். இப்போ அப்படி இருக்கும்போது அவன் வந்து அந்த டார்ச்சரரை கண்டுபிடிச்சானா அப்படின்னு பார்த்தா ஒரு பாயிண்ட்ல அவனுக்கு வந்து ஆசான் அப்படின்ற ஒருத்தனை வந்து பார்க்குறான். அவன் என்னமோ இவன் தான் நம்மளை டார்ச்சர் பண்ணவன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல அவன் முடிவெடுக்கிறான். ஸ்லோவாக அவனை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச அப்புறமா உண்மையாவே இவனை டார்ச்சர் பண்ணது அவன் தானா? ஸோ அப்படி டார்ச்சர் பண்ணது அவன் தான். இந்த டார்ச்சர் கண்டுபிடிச்ச அப்புறமா என்ன மாதிரி முடிவு அவன் எடுக்கிறான்? கூட அந்த டீம் என்ன மாதிரியான ஒரு விஷயத்த சேர்ந்து செய்யுது? இதெல்லாம் தாண்டி உண்மையாவே ஒரு ரெஃப்யூஜியோட லைஃப்ன்றது எவ்வளோ கஷ்டமானதா ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி அவன் வந்து இந்த படத்துல வந்து அவங்க வந்து அவ்வளோ அண்ட் ஒன் மோர் திங் இஸ் பிரிசன் டார்ச்சர் அனுபவிச்ச ஒருத்தன். முதல்ல ரெஃப்யூஜி ஒரு டார்ச்சர் அனுபவிச்ச ஒருத்தன். ஸோ அவனோட மனநிலை சைக்காலஜிக்கல் என்ன மாதிரி பாதிப்புல ஆக்குது. இது எல்லாமே இந்த படம் வந்து கோ த்ரூ பண்ணுது. கோஸ்ட் ட்ரையல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப புதுசான கதைலாம் ஒன்றும் கிடையாது. நிறைய உலக சினிமாவில் பார்த்தது தான். ஸோ தன்னை டார்ச்சர் பண்ணவன், தன்னை லைக் எனிதிங் கேன் சே இவன் அபியூஸ் பண்ணவங்க எந்த மாதிரி இருந்தாலும் அவனை தேடி வந்து எப்படி வந்து இவங்க பழி வாங்குறான் கதாநாயகன். இதுதான் இவ்வளோதான் பாயிண்ட்டு. ஸோ இதுவும் அது மாதிரி ஒரு இதுதான். பட் இந்த படத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கதை சொல்லும் விதம், கதை சொன்ன விதம் அண்ட் வந்து நமக்கு வந்து அந்த ரொம்ப முக்கியமாக வந்து அந்த மிஸ்ட்ரியை வந்து உள்ள வச்சுட்டே இருந்தது. இவன் இருப்பானா, இவன் இல்லாமல் இருப்பானா, ஸோ இவ்வளோ கதாநாயகனுக்கு வேற ஏதாவது கொஞ்சம் அவன் ஓவர் டூ பண்ணிக்கிறானா போன்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லா படத்தில் வரது தான் இந்த படத்துலையும் இருக்குது. பட் இந்த படத்தில் எது புதுமையாக இருக்குன்னா அந்த சொன்ன விதம், அந்த கதை சொன்ன விதத்தில் வந்து புதுமை சொல்கிறத விட அது அது அந்த மாதிரி ஒரு ஒரு வே ஆஃப் டெம்ப்ளேட் இருக்கு. அந்த டெம்ப்ளேட் வந்து கரெக்டாக டேரக்டர் பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சதுனால நமக்கு வந்து அந்த ஒரு த்ரில் வந்து நமக்கு படம் ஃபுல்லாகவே ஒட்டிட்டு போகுது. அனதர் திங் இந்த படத்தில் வந்து இது இது ஃபிலிமா இது உங்களுக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாலும் ரொம்ப ஒரு இன்டெப்தா உள்ள போய் பார்த்தோன்னா இது வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு பாயிண்ட். அண்ட் தென் வந்து இட்ஸ் அனதர் திங் வந்து ரொம்ப டெப்த்தாக கேப்சர் பண்ணி பார்க்குறேன். என்னன்னா நம்ம ரெஃப்யூஜிஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அவங்க எவ்வளோ கடினத்தை கஷ்டப்படுறாங்க, என்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் இருந்த இடத்துல இதுவும் அதே தான். பட் ஆனால் வந்து ஒரு 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 என்கவுண்டர், அதாவது வந்து இவன் தான் இருப்பானா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்ட அப்புறமா அவனை எதுவுமே பண்ண முடியாம அவன் அவன் அவனா இருப்பானான்றதே தியேட்டர்ல ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது படத்துல. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து 2 பேரு அந்த
இவன் டார்ச்சரர் அப்படின்னு நினைக்கிற அர்ஃபாஸ் அல் ஹாசான் கூட உட்காந்து அர்ஃபாஸ் அல் ஹாசான் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிங்க. அது சாப்பிட்ற அந்த சீனோட கான்வோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த சீனோட கான்வோவில் வந்து உண்மையாகவே இங்கே இந்த எதிரில் இருக்கிற டார்ச்சரர் நம்ம நினைக்கிறவங்க கூட உண்மையாகவே டார்ச்சரரா இல்லை அவனுமே இந்த மாதிரி விஷயத்தை ஃபேஸ் பண்ணிட்டு வந்தவனா. ஸோ அந்த இடம் அது அது வந்து ஒரு ஒரு ரொம்ப வந்து ஒரு லைக் எனக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த டைலாக்ஸு அந்த வே ஆஃப் அந்த சீனோட கன்விக்ஷனே வந்து ரொம்ப ரொம்ப கன்விக்ஷனாக பண்ணியிருந்தாங்க. அந்த கன்விக்ஷன் பாயிண்ட் எப்படி நான் சொல்கிறேன்னா இல்லை அதை பார்க்கும்போது உண்மையாகவே அவனும் ஏதாவது ஒரு டார்ச்சர் அனுபவிச்சிருக்க போறான்டா ஆர்எல்ஸ் வந்து அவன் அவன் நிர்பந்தப்பட்டிருக்க போறான்டா போன்ற ஒரு விஷயத்த வந்து அந்த இடம் தொட்டு பார்த்தது வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. பட் அதர்எல்ஸ் இவன் சைட்ல இருந்து கதாநாயகன் சைட்ல இருந்து பார்க்கும்போது எதுக்குமே பதில் சொல்லாம அதை மட்டுமே கேட்டுக்கிட்டு அப்பயும் வந்து நீ தான் டார்ச்சரா இருக்க முடியும்ன்ற நம்பர் ஒரு பாயிண்ட் தட்ஸ் ரியலி சூப்பர். அந்த சீனோட அந்த கன்விக்ஷன் 2 கேரக்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்ன இடங்கள் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். அந்த படத்தோட கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி தேர் இஸ் அ சீன் இவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு 6 பேரும். அது அது அவங்க சூஸ் பண்ண அந்த ஒரு மோடு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ அது வந்து லைக் ஒரு ஒரு வீடியோ கேம் மூலியமா அவங்க வந்து தே வில் கம்யூனிகேட். ஒரு வீடியோ கேம்ல ஒரு ஆன்லைன் வீடியோ கேம்ஸ் மூலியமா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் டைரக்டர். அந்த கிளைமாக்ஸ் எண்ட் வந்து வாட் தே கோயிங் டு டேக் டிசிஷன். அந்த டிசிஷன் எப்படி அவங்க இவனை பழிவாங்க போறாங்களா? இல்ல என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு டிசிஷன வந்து ஒரு ஒரு சன் அண்ட் மூன் பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாரி அந்த ஃபைனல் இதுல ரெசல்யூஷன்ல வந்து உண்மையா கதாநாயகன் வந்து என்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல போய் அந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு நியூ லைஃபுக்குள்ள போறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அந்த நியூ லைஃப் அட்டைன் பண்ற இடம் அது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா அவனுக்கு இருக்குது அப்படின்றத ஒரு மியூசிக்லயும் சரி அந்த ஒன் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸையும் சரி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தோட ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் மிக முக்கியமா ஆடம் பீஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டாப் கிளாஸாக இருந்தது. ரொம்ப ஒரு ரொம்ப சட்டில் அண்ட் வெரி இன்டென்ஸ் டூ நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் அந்த படத்தோட மியூசிக் வந்து ரொம்ப டாப் கிளாஸான மியூசிக்ங்க. இந்த படத்த வந்து நீங்க த்ரில்லர் மோடுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு த்ரில்லர் ஃபிலிம் அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியது அந்த மியூசிக் தான். படம் ஃபுல்லா மியூசிக் இருக்கு ஆக்சுவலா. ஆனா அது மியூசிக் இருக்கே தெரியாம இருக்கிறது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தார் மியூசிக் டைரக்டர் வந்து. தட் வாஸ் ரியலி பிரில்லியன்ட் ஜாப் ஃப்ரம் மியூசிக் டைரக்டருங்க. ஆ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து 2024ல வந்து கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல கோல்டன் கேமரா அவார்டுக்கு நாமினேட் ஆயிருந்ததுங்க. அதே மாரி கிரிட்டிக்ஸ் கிராண்ட் பிரைஸ்க்கு இந்த படம் நாமினேட் ஆயிருந்ததுங்க. டெஃபினட்டா நீங்க கோஸ்ட் ட்ரையல் படம் பாருங்க. ஒரு நல்ல படத்த பத்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ, இல்ல ரீஜனல் சினிமாவோடையோ, இல்ல ஷார்ட் ஃபிலிமோடயோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.